மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். அனைவருக்கும் நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலி சேனலின் சார்பில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது தட்சிணாயனத்தின் முதல் அமாவாசையான ஆடி அமாவாசை ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்குது. இந்த விஷயத்தை தாங்க அதில் இன்றைய ஆடி அமாவாசை நாளில் பேசினா தான் இன்னும் நல்லா இருக்குங்கிறனால இப்போ அதை பற்றி நம்ம தெளிவாக பேசலாம். சரி, அதுக்கு முன்னாடி நான் அனுதினமும் ஒரு சின்ன வரியாக மனசில் நினச்சிட்டு தான் அந்த நாளையே துவங்குவேன். எப்போவுமே சாமி கும்பிடும் போதும் சரி, எல்லா விஷயத்துக்கும் சரி, நான் ஒரு சின்ன விஷயத்தை நினச்சி ஸ்லோகத்தை நினச்சி தான் அந்த காரியத்தையே ஆரம்பிப்பேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க. தேவ பித்ரு கார்யாபியான்ன பிரமதி தவ்யம் மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோ இதராணி யான்யாஸ்மாகம் சுசரிதானி தானி தவ்யோபாஸ்யானி. இது தைத்திரிய உபனிஷதத்தில் சிக்ஷாவல்லியில் மிக பலமான ஸ்லோகம் தான் இது. சரி, இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? அதாவது நீங்கள் எந்த கர்மா வேணாலும் செய்யுங்க, அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, முதல்ல தாயை தெய்வமாக பார், தந்தையை தெய்வமாக பார், குருவை தெய்வமாக பார், தெய்வத்தை தெய்வமாக பார் அப்படின்னு நம்ம வேத உபனிஷத்துக்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை தந்திருக்குது. சரி, இதுக்கும் இந்த அமாவாசைக்கு என்னங்க தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் நமக்கான அமைக்கப்பட்ட சில நாட்கள் கேலண்டரில் இருக்கிற வெறும் தேதிகள் கிடையாது. அந்த நாட்களுக்கு பின்னாடி ஒரு கர்மாவினுடைய காலக்கணி தான் அந்த தேதியில் மறைஞ்சிருக்கு. அந்த ஒரு சில நாட்களில் நமக்கான ஒரு ஆன்மீக தத்துவம் மறைஞ்சிருக்கு. அந்த ஒரு சில நாட்களில் நமக்கான மொத்த தலைமுறைக்கான மொத்த ஞானமும் அதில் மறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட நாளில் தான் மிக முக்கியமான நாள் தாங்க இந்த ஆடி அமாவாசை. இன்னும் சற்று ஆழமாக ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தினுடைய காலச்சக்கரத்தில் சூரியன் நம்மளோட பிதர்களுக்கு காரகன், உலகத்தின் பிதாமகன், ஆத்ம காரகன், இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் நாள் முழுக்க. சரி, இதில் என்ன விஷயம்னா, சூரியன் தெற்கு நோக்கி அவருடைய பயணத்தை துவங்கும் போது வருகின்ற முதல் அமாவாசை நாள் தாங்க இந்த ஆடி அமாவாசை. இப்படி சூரியனோட இயக்கத்தில் நம்முடைய கர்மாவையும் தீர்க்கும் காலத்தை பார்த்த நம்முடைய முன்னோர்கள் அந்த கால மாற்றங்களை ஆன்மீக வழிபாடுகளோடு இணைச்சிருக்காங்க. மேலும் தட்சிணாயனன்ற வார்த்தைக்குள்ளார ஒரு அழகான தத்துவம் கூட இருக்குங்க. தட்சிணன்னாலே தெற்கு திசைன்னு அர்த்தம். இந்த தெற்கு திசை தான் நம்ம பித்ருக்களுக்கான தொடர்பு பெற்ற ஒரு திசைங்கிறதுனால பல பித்ரு சம்பந்தமான சடங்குகளில் தென் திசைக்கு அதிகமாக முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அமாவாசை எதனால் சிறப்புன்னு இன்னும் கொஞ்சம் சற்று ஆழமாக இறங்கி பார்த்தோன்னா நமக்கு இதிலிருந்து ஒரு 6 விஷயங்களை நமக்கு தெளிவாக உணர்த்துதுங்க. அதுவும் இன்றைய அமாவாசைங்கிறது கடகத்தில் உச்சகுருவோடு சேர்ந்த காலம், சூரியன், சந்திரன், இயற்கை, மனிதர்கள், நமது முன்னோர்கள், இப்படி எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பாரம்பரிய சிந்தனையாக அமையப்பெற்ற நாள் தாங்க இன்றைய ஆடி அமாவாசை. பொதுவாக அமாவாசையை பற்றி பேசணும்னாவே ஒரு நாள் பத்தாதுங்க. அந்த அளவுக்கான செய்திகள் அமாவாசை திதியில் மறைஞ்சிருக்கு. அதை பற்றி பேசணும்னா வேற ஒரு காணொளியில் அமாவாசையின் முக்கியத்துவங்கிற தலைப்பில் நான் வெளியிடுறேங்க. இப்போ இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களை நினைவுபடுத்துறதுங்கிறது ஒரு சடங்கு இல்லை. நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்கும் நம்ம சந்ததிகள் வாழையடி வாழையாக வளர்வதற்குமான நம்ம சார்பாக ஒரு நன்றி உணர்வை உயிரோடு சமர்ப்பிக்கிற வழிதாங்க இந்த அமாவாசை வழிபாடு. இதில் பித்ருங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே சில பேர்த்துக்கு பயம் வந்துடும். இன்னும் சிலருக்கு ஏதாவது செய்யணும்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயத்துலையும் கூட இதை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது இறை சக்தி முழுமையாக வெளிப்படும் நாள். நம்ம பாரம்பரியத்தில் பித்ரு வழிபாட்டோட அடிப்படையில் இருக்கிறது நன்றி, மரியாதை, நினைவு, தொடர்ச்சி.
இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது தான் நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க வாழ்க்கையை நமக்காக விட்டு சென்ற வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்க்கறது, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது, அவங்களோட பேரையெல்லாம் எப்போவுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது, அவங்க கடைபிடிச்ச நல்ல பண்புகள், குணங்கள், அவங்க கடைபிடிச்ச விரதங்கள், இது போன்ற இத்தியாதி விஷயங்களை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கான அற்புதமான வழிதாங்க இந்த அமாவாசை. அதுலேயும் நம்ம நிகழ்த்துகிற அமாவாசையோட இந்த ஆழமான தத்துவ செய்தி மிகுந்த சுபகாரியத்துக்கு ஒப்பானது. இன்னும் சொல்லப்போனால் சுபகாரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாந்தி ஸ்ராத்தன்னு பித்ரு வழிபாடு செஞ்சுட்டு தான் சுபகாரியத்தையே நம்ம ஆரம்பிப்போம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக ஆழமாக சொல்லணும்னா ஒரு சின்ன பதியத்தோட உங்களுக்கு உதாரணமாக சொல்லலாங்க. முன்னோர் வழி நடந்திடில் முறை தவறா வாழ்வாகும், வேரை நன்கு காத்திடில் வாழ்வு என்றும் செழிப்பாகுங்கிற இந்த பதிக வரிகள் சொல்கிற கருத்து ரொம்ப எளிமையாக நமக்கு உணர்த்துது. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையை ஒரு மரமாக நினச்சிக்கோங்க. அந்த மரத்தோட கிளைகள் தான் நம்மளோட எதிர்காலம். அந்த மரத்தில் துளிக்கிற இலைகள் தான் நம்மளுடைய ஆசைகள். அந்த மரத்தில் வர்ற காய்கனிகள் தான் நம்மளுடைய சாதனைகள். ஆனால் அதோட வேர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க நம்ம முன்னோர்கள் பரம்பரை. இந்த வேர் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் முழு மரத்தையே தாங்கிறது அந்த வேர் மட்டும்தாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களோட பங்கு எப்பவுமே நம்ம கண்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க விட்டு சென்ற பண்பாடு, அறிவு, குடும்ப மதிப்பு, வாழ்க்கைக்கான பாடங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேருக்கு உரமாக நம்ம செலுத்த வேண்டிய கடமை உணர்வுங்கிறது விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆடி அமாவாசை அந்த வேர்களை ஒரு முறை திரும்பி பார்க்கிற சொல்கிற நாள் தான் நமக்கு உணர்த்துது. இது தாங்க ஒரு பரம்பரையோட உண்மையான தொடர்ச்சியும் கூட. சரி, அது போட்டும். ஒரு சின்ன விஷயத்தோட இந்த பதிவு நிறைவு செய்யலான்ட்டு இருக்கேங்க. முக்கியமாக இந்த அமாவாசைங்கிறது நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற நாள் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க வேலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க, ஓட்டிக்கிட்டும் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு ஊர்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு நாடே கதின்னு வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற நம்ம குடும்பத்தில் பல தலைமுறைகளை பற்றி ஒன்றா உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாகவே இல்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு அமாவாசை நாளில் தான் நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்க்குது அப்படிங்கிற உண்மை இங்கே தெளிவுபடுத்துது. நம்மளோட தாத்தா பாட்டி, அவங்களோட அப்பா அம்மா, அப்புறமா அவங்க பிள்ளைங்க அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து நம்ம குடும்பம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நினைவுபடுத்துது. இன்னும் சொல்லப்போனால் இதுதாங்க நம்ம வாழ்க்கையோட மிக பெரிய ஆன்மீக பயிற்சி. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்கிறேங்க. உயிரோடு இருப்பவங்களை மதிப்பது உண்மையான பித்ரு வழிபாடுங்க. உயிரோடு இருக்கிற பெற்றவங்களை கவனிக்காமல் இறந்த முன்னோர்களுக்கு மட்டும் வழிபாடு செய்கிறதுல என்னங்க பயன்? அதனால் இந்த ஆடி அமாவாசையில் நமக்கு சொல்லும் உண்மையான பாடம் என்னென்னா, பெற்றோர்களை மதிப்போம், பெரியவர்களை மதிப்போம், குடும்ப உறவுகளை காப்போம். நமக்கு இந்த சரீரத்தை தோலை கொடுத்து நம்ம உருவாக்கியவர்களோட உழைப்பை மறக்காமல் இருப்போம். இது தாங்க இன்றைய நாளின் உண்மையான ஆன்மீகம். அப்படிப்பட்ட இந்த புனிதமான நாளில் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்க, இயன்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க, பசித்தவர்களுக்கு உணவும் கொடுங்க. மிக முக்கியமாக நம்ம பெற்றோர்கிட்ட ஒரு வார்த்தை அன்பாக பேசுங்க. ஏன்னா இதுவே சில நேரங்களில் வழிபாடாக மாறிடும். வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்முடைய ஆரம்பத்தை மட்டும் மறந்துடவே கூடாதுங்க. உயரத்தை சென்ற இடம் மட்டும்தான் நம்மளை தீர்மானிக்கிறது இல்லை, அவங்க வந்த இடத்த அவன் எவ்வளவு மரியாதையாக நினைக்கிறாங்கிற விஷயந்தாங்க நம்மளை பற்றி தீர்மானிக்குது. அதனால் இந்த ஆடி அமாவாசைங்கிற இன்றைய நாள் கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்வதற்கான நாள் அல்ல. கடந்த காலத்திற்கு நன்றி சொல்லிட்டு எதிர்காலத்தை நோக்கி இன்னும் வலிமையாக நடக்க வேண்டிய நாள்ங்கிற ஒரு ஆன்மீக செய்தியாக இதை சொல்லி நிறைவு பண்ணுறேங்க. சரி, நம்ம ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலி சேனலின் இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கட்டாய நண்பர்களுக்கு குடும்ப உறவினர்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்திலும் மலரும் தலைமுறை கெட்ட இந்த ஆடி அமாவாசையோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுங்க. மீண்டும் ஒரு அழகான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.